வாங்க சமைக்கலாம், சாப்பிடலாம். யம்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்ஸ் ஸ்பெஷல் வாட்டர்மெலன் ஜெல்லி. எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் இல்லாமல் கிட்ஸுக்கு சேஃப் அண்ட் ஃபேவரட்டான இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: நல்லா பழுத்த வாட்டர்மெலனாக ஒரு ஹாஃப் ஃப்ரூட் எடுத்திருக்கோம், அகர் 30 கிராம்ஸ் எடுத்திருக்கோம், அண்ட் சுகர் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட்டு இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி செய்கிறதுக்கு நான் ஒரு பழுத்த வாட்டர்மெலன் ஒரு ஹாஃப் எடுத்துருக்கிறேன். நல்லா இதை பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பியூரே மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் சீட்ஸோடவே போடலாம். இதை அரைச்சி நம்ம எப்படியும் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ அதனால் சீட்ஸோடு போடுறது ப்ராப்ளம் இல்லை. நல்லா மிக்சியில் அரைகிற மாதிரி நல்லா பீஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் நீங்கள் வாட்டர்மெலன் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஜென்ரல் ரெசிபி, எப்படி ஒரு ஜெல்லி செய்கிறது, ஃப்ரூட் ஜெல்லின்ட்டு. நாங்கள் இதை வாட்டர்மெலன் சீசன், ஸோ வாட்டர்மெலனும் சம்மருக்கு ரொம்ப நல்லதுன்னவே அதை வச்சு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணுமோ அந்த ஃப்ரூட்டை போட்டுக்கலாம். இப்போது இதில் கொட்டை திப்பி எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் ஜெல்லி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துகிட்டு இதில் நல்லா ஜூஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி செய்கிறதுக்கு நம்ம இங்கே அகர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும். அகர்ன்றது எந்த கெமிக்கலும் கிடையாது, அது சீவீட், கடல்லேருந்து எடுக்கிறது. தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இது ஊசி மாதிரி நீட்டாகவும் கிடைக்கும். நாங்கள் ஈஸியாக கலக்கிறதுக்காக பவுடராக எடுத்திருக்கோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இந்த அகர் பவுடர் ஒரு 30 கிராம்ஸ், அதாவது நாங்கள் அப்ராக்சிமேட்டாக இதில் 3 ஸ்பூன்ஸ் அளவு அகர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கோம். எங்கள் கிட்டே இருக்க ஃப்ரூட் பியூரே, அதாவது வாட்டர்மெலன் பியூரே ஒரு 1.5 kg வாட்டர்மெலன்ஸை ஜூஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ அதுக்கு எங்களுக்கு இந்த 3 ஸ்பூன்ஸ் கரெக்டாக இருந்துச்சு. இந்த அகர் ஃப்ளேவர்லெஸ், எந்த விதமான டேஸ்ட்டும் கொடுக்காது. இது நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சூடாகி ஒன்று சேர்ந்து வருதுன்னு தெரிகிறப்போ இதில் நாங்கள் இந்த ஃப்ரூட் ஜூஸுக்கு தேவையான 250 கிராம்ஸ் சுகர் இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை ஏற்றியும் இறக்கியும் சேர்த்துக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் வேறு எதனா ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வாட்டர்மெலன் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்லா ஹீட் ஆகிட்டு இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. வாட்டர்மெலன் பியூரேவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் லோ ஃப்ளேமில் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பாத்திரத்தில் நீங்கள் நல்லா கொஞ்சம் பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நீங்கள் இதை நல்லா ஊற்றிட்டு மோல்டு பண்ணுற மாதிரி ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரீசர் யூனிட்டில் வச்சு ஒரு 1 hour நல்லா டிஸ்டர்ப் ஆகாமல் நல்லா கூலாக விடுங்க. நல்லா இது அப்படியே ஜெல்லி மாதிரி செட் ஆகி வந்துடும். நீங்கள் 1 hour கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி வந்துட்ருக்கும். அப்படியே கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இதை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கடையில் வாங்குகிற ஜெல்லிலாம் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு செய்வாங்க. ஸோ அது கிட்ஸுக்கு சேஃபே கிடையாது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஹெல்த்தியும், பிகாஸ் அகரில் நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இப்படி ஜெல்லியாகவும் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் சாப்பிட்ற ஃப்ரூட் ஜூஸஸ் ஆர் ஐஸ்கிரீம்ஸ் ஆர் நீங்கள் செய்கிற வீட்டிலே ஹோம்மேட் ஃபலூடாஸ் எல்லாத்துக்கும் போட்டுட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் தான். சூப்பரான டேஸ்டியான வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும். சமைங்க, சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்கப்பா.